ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் வருதில்ல. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கில் நம்ம எப்போவுமே அகல் விளக்கு தான் ஏற்றுவோம். அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு துளி கூட எண்ணெய் சிந்தாமல் எப்படி நம்ம விளக்கேற்றுறங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அகல் விளக்கு நல்ல உடையாத விளக்காக வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு மூடி வச்சுருவோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த விளக்கெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தொடச்சி எடுத்து வச்ச விளக்கில் வந்து நம்ம எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த விளக்கோட பேக் சைடில் நான் வந்து வாட்டர் பெயிண்ட்டு என் பையன் வச்சுருந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பெயிண்ட்டை வச்சு பேக் சைடில் கோட்டிங் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம தான் யூஸ்வலாக எல்லாத்தையுமே நெயில் பாலிஷ் இருக்கும். நெயில் பாலிஷ்னால் ஒரு ரெண்டு கோட்டிங் கொடுக்கணும். ஒரு கோட்டிங் கூட நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுத்தோம்னா எண்ணெய் கசியும். 2 கோட்டிங் நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுக்கலாம். இல்லை நெயில் பாலிஷ் இல்லையா, சுண்ணாம்பு வெத்தலை போடையில் சுண்ணாம்பு போடுவோம்ல, சுண்ணாம்பு வைப்போம்ல, அந்த சுண்ணாம்பு வந்து இந்த திக்காக பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு அதையும் வந்து அந்த விளக்கோட பாக் சைடை கொடுத்தோம்னா எண்ணெய் கசியாது. வேறு என்ன கொடுக்கலாம்னா, இந்த கலர் கோலமாகு பொங்கலுக்கெலாம் போடுவோம்ல, மெரூன் கலர், அந்த மெரூன் கலரை வந்து காவி கலர்னு சொல்லுவோம்ல, அந்த காவியை வந்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கிட்டு அதையுமே அந்த விளக்கோட பேக் சைடில் போட்டுக்கலாம். அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். தட்டில் வந்து மஞ்சளை கொட்டிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிட்டு, ஒரு பட்ஸ் இருக்குல்ல, நம்ம கையில் தொட்டோம்னா கை பூரா ஒட்டும் குங்குமம் மஞ்சள்லாம், அதனால் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பட்ஸில் வந்து 5 இடமோ 3 இடமோ உங்களுக்கு எப்படி வைக்க தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம்னா, 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். ஒரு பக்கம் உள்ள பட்ஸில் மஞ்சளும், ஒரு பக்கம் திருப்பி ஒரே பட்ஸில் வந்து ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் திருப்பி குங்குமம் வச்சுக்கலாம். இப்படி 5 இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக அந்த விளக்கு வந்து அந்த மஞ்சளை டிப் பண்ணி எடுத்தோம்னா சுற்றி அழகாக மஞ்சளாக இருக்கும். அப்படியும் வைக்கலாம். அப்படியும் வச்சுட்டு 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எப்போவுமே விளக்கேற்றும் போது வந்து வெறும் சும்மா விளக்கேற்றக்கூடாது. விளக்கேற்றும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், கோலம் போட்டு தான் நம்ம விளக்கேற்றணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அப்படி கோலம் போட்டு விளக்கேற்றுவோம். இப்படி நம்ம கையில் தொட்டோம்னா தானே பிசுன்னு ஒட்டும். ஃபஸ்ட்டு வந்து விளக்குக்கு வந்து எல்லா விளக்கு இப்போ க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா விளக்கு, அந்த விளக்கில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரி போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா, எனக்கு தெரிஞ்ச கணக்கு அப்படி அழகாலாம் கோலம் போட தெரியாது. சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அந்த ஸ்டாரில் வந்து இந்த விளக்கு எடுத்து வச்சு எல்லா விளக்கையும் எடுத்து வச்சு சென்டரில் ஒரு பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி விளக்கேற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ விளக்கை பற்ற வச்சுக்கலாம். குட்டியாக ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் போட்டு சென்டரில் வந்து என்கிட்ட வந்து மஞ்சள் செவந்தி பூ கிடச்சிச்சு இப்போதைக்கு, அதனால் மஞ்சள் செவந்தி பூ வச்சு விளக்கேற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீட்டாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்த விளக்கில் வந்து இவ்வளோ அழகாக நீட்டாக பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வச்சுருக்கனால காற்றடிக்குது, அதனால் ஒரு மாதிரி விளக்கு இதாகி எரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கோட்டிங் கொடுத்தனால பாருங்கள் விளக்கு எடுக்கிறேன் பாருங்கள், ஒரு துளி கூட வந்துடுங்க எண்ணெய் சிந்தவே இல்லை. எண்ணெய் சிந்தாமல் சூப்பராக வந்து நம்ம விளக்கேற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து வர வியாழக்கிழமை வந்து பரணி தீபம், வெள்ளிக்கிழமை தானே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம். வியாழக்கிழமை வந்து சாயந்தரம் 5:30 to 6 கரெக்டாக 6 மணிக்கு வந்து பரணி தீபம் ஏற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பரணி தீபம் வந்து சாமிக்கிட்ட ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அந்த தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கோலம் போட்டுக்கலாம். எனக்கு ஸ்டார் தான் போட்டு தெரியும், அந்தளவுக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொன்னால ஏற்கனவே. குட்டியாக ஒரு கோலம் போட்டு அதில் 5 அகலை வச்சு அந்த அகலை வச்சு 5 அகலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சு சென்டரில் பூ வச்சு அந்த அகலை வந்து சாமிக்கிட்ட வந்து பரணி தீபம் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுவாங்க நிலவாசலில். ஒரு சில பேர் கார்த்திகை அன்னைக்கு மட்டும் ஏற்றுவாங்க. பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றிட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ஏற்றணும்.
ஒரு சில பேர் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றுவாங்க. பரணி தீபம் வந்து இந்த 12ஆம் தேதி வருது. 12ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம 5 அகல் வச்சு சாமிக்கிட்ட பரணி தீபம் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் ஏற்றணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,